ஃபேஸ் மாசா இருக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வேலுமணி, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தனால இப்போ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து காலி செய்ய முடியாது, வெளியேற்ற முடியாது கட்சி விட்டு. இப்போ அவங்க ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா தன் பக்கம் இழுக்கிறதுக்கு புதிய பதவிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ இப்படி கொடுத்தா பார்த்தீங்கன்னா வேலுமணி, இப்போ தங்கமணி இவங்க ஆதரவாளர்லாம் நம்ம சைடு வர்றனால அவங்கெல்லாம் வீக் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள கட்சி விட்டு நீக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பிளானில் இருக்கார். பட் அவங்க ஆதரவாளர் ஈஸியாக இழுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இழுக்க முடியாது. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல் பெரியாள், வேலுமணி, தங்கமணி இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுவும் சிவி சண்முகம் வட மாவட்ட சேர்ந்தவர், அவரோட ஆதரவாலையும் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கணும் பார்க்குறாரு. பட் இவ்வளோ மேஜிக்கில் பார்த்தீங்கன்னா எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியோட பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்டு சிவி சண்முகம்லாம் மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பு கொடுக்குறாரு சசிகலாவுக்கு. பட் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு வரும்போது ஓபிஎஸ்ஐ இணைச்சிக்கலாம்ன்ற மாதிரி வந்துட்டாருன்னா, ஸோ பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் படுதோலி தொடர்ந்து வந்துட்டே தான் ஆகும். ஸோ நம்மளோட பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கட்சி நலனுக்காண்டி பார்த்தீங்கன்னா யோசிக்கின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்ல எடப்பாடி பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாராம், யாரையும் இணைக்க மாட்டேன்னு. இப்போ உட்கட்சி மோதில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.